என் பேர் டாக்டர் நம்ரதா. நான் ஜெயஹரன் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் குழந்தை நரம்பியல் மருத்துவராக பணிபுரிகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது கேரளாவில் பரவி கொண்டு வருகிற இந்த நெக்லேரியா ஃபவுலரி என்ற அமீபாவால் வருகிற ஒரு மூலக்காய்ச்சலை பற்றி. இந்த மூலக்காய்ச்சலை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோன்னா ப்ரைமரி அமீபிக் மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ், PAM அப்படின்னு சொல்லுவோம். இந்த PAM உடைய காரணம் இந்த விதமான மூலக்காய்ச்சல் வரதுக்கு காரணம் நெக்லேரியா ஃபவுலரி அப்படின்னு சொல்கிற அமீபா. இந்த மூலக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோன்னா 97% 97% டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அமீபா நீர் தேங்குகிற இடத்துல, தண்ணீர் தேங்குகிற இடத்துல இந்த அமீபாவுடைய க்ரோத் இருக்கும். நம்ம கண்ட்ரி மாதிரி, நம்ம கண்ட்ரியை ட்ராபிக்கல் கண்ட்ரின்னு சொல்லுவோம். ட்ராபிக்கல் கண்ட்ரினா சூடான கிளைமேட் இருக்க கண்ட்ரி, 25 to 40 degrees டெம்பரேச்சர் இருக்கிற டைமில் தான், அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கிற நீர் குளங்களில் தான் இந்த அமீபா வளரும். குளமாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், ஸ்விம்மிங் பூலாக கூட இருக்கலாம். அதை ப்ராப்பராக குளோரினேட் பண்ணாமல், அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா இந்த அமீபா அதில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அமீபா வளர்ந்துட்டு இருக்கிற ஸ்விம்மிங் பூல்லையோ சரி, இல்லைன்னா நேச்சுரல் வாட்டர் பாடி, அதாவது குளத்துலையோ சரி, நம்ம நீச்சல் அடிக்கும் போது இந்த அமீபா நம்ம மூக்கு மூலமாக, நாஸ்ட்ரில்ஸ் மூலமாக பிரெயினுக்குள்ளே என்டர் பண்ணி பிரெயினை பாதிக்கும். பிரெயினை பாதிச்சிச்சுன்னா பிரெயினுடைய பல பகுதிகளை அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தாக்குறதுக்கு ஆரம்பிக்குது. அதனால இதை பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு சொல்கிறாங்க, பிரெயினை சாப்பிட்ற அமீபான்னு. ஸோ இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப இதை பற்றி பேசினதில்லை. மேபி சில இடங்களில் இதை பற்றி அவேர்னஸ் இருக்காது. அதனால் ட்ரீட்மெண்ட் இதுக்காக ஆரம்பிக்கிறது லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி லேட் ஆகும்போது டெத் ரேட்டும் இந்த அமீபாவால் வர PAMலேருந்து வர டெத் ரேட்டும் அதிகரிக்குது. ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோன்னா சில விதமான நரம்பு வழியாக போடுற சில ஆன்டிபயோட்டிக், ஆன்டிஃபங்கல் அதெல்லாம் இந்த அமீபிக் என்கெஃபலைட்டிஸ்லேருந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் வீக் ஆஃப் இல்னஸில் ஸ்டார்ட் பண்ணோதான், முதல் 5 நாளில் ஸ்டார்ட் பண்ணோன்னா தான் ரிக்கவரி நல்லாயிருக்கும். லேட் ஆகும்போது ரிக்கவரிக்கு சான்ஸ் குறையுது. மூலக்காய்ச்சல் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்துக்கும் சிம்டம் ஒரே மாதிரி தான். சிம்டம் ஹெட்டேக்காக இருக்கலாம், காய்ச்சல், சும்மா வர எல்லா ஹெட்டேக்கும் மூலக்காய்ச்சல்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ காய்ச்சலோடு வர தலைவலி, காய்ச்சல் தலைவலியோடு சேர்ந்து வாந்தி, நினைவில் கம்மி, நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க ரொம்ப தூங்கிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா எழும்ப மாட்டேங்கிறாங்க, வெட்டு, இதெல்லாம் இந்த பிரெயின் இன்ஃபெக்ஷனுடைய சிம்டம்ஸ். இப்போ இது ஒரு வாரமாக இதோட வீரியம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க கேரளாவில். இது என்ன ரீசன் இந்த வீரியம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம்? இப்போ நம்ம இதுதான் காரணம்னு சொல்லி நம்மளுக்கு கண்டுபிடிக்கிற டெக்னிக்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதனால தான் நம்ம ஈஸியாக டிடெக்ட் பண்ணுறோம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு இந்த அமீபிக் என்கெஃபலைட்டிஸ் கண்டுபிடிச்சது 1971. கேரளாவில் முதல் ரிப்போர்ட் ஆனது 2016. அப்போல்லாம் 1 கேஸ் 2 கேஸ் அப்படி தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. இப்போது கேசஸ் நிறைய டிடெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த மூலக்காய்ச்சலுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுறோம். சஸ்பெக்ட் பண்ணால் மட்டும் இல்லை, அதுக்கு டெஸ்ட்டும் நம்மளுக்கு ஃப்ரீலி அவைலபிளாக இருக்குது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸியாக டெஸ்ட்டும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நம்ம டெஸ்டிங் ஃப்ரீக்வன்சி கூடினதும், அதாவது எல்லா பிரெயின் இன்ஃபெக்ஷனோட வர எல்லாரையும் நம்ம இப்போ நிறைய காரியங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம கண்டுபிடிக்கிறது அதிகமாக கண்டுபிடிக்கிறோம். அது ஒரு காரணம். இன்னொன்று குளோபல் வார்மிங், உலக அளவில் டெம்பரேச்சர் கூடிட்டு இருக்குது. டெம்பரேச்சர் கூடும் போது இந்த அமீபா வாட்டர் பாடிஸில் எல்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது அமீபிக் என்கெஃபலைட்டிஸால் பாதிக்கப்படுறோன்னா டெத் ரேட் 97%. ப்ரிவென்ஷன் தான் இதனுடைய மெயின் திங். ப்ரிவெண்ட் பண்ணணும், நம்ம அவேர்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி அழுக்கான வாட்டர் பாடிஸில், அதாவது அழுக்கான குளங்களில், தண்ணீர் தேங்கி இருக்கிற குளங்கள், ஃப்ளோயிங் வாட்டர் இல்லாத குளங்களில் நீச்சல் அடிக்கும் போது, நம்மளுடைய கண்ட்ரியில், நம்ம கண்ட்ரிக்கு டெம்பரேச்சர் இந்த மாதிரி இருக்கும் போது
இப்படிப்பட்ட நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிற அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். தேங்கின தண்ணீரில் குளிக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸ்விம்மிங் பூல்னு எடுத்தோன்னா நல்லா மெயின்டைன் ஸ்விம்மிங் பூலில் தான் நீச்சல் அடிக்கணும். குளோரினேட்டட் ஸ்விம்மிங் பூல்ஸ், நல்ல வெல் மெயின்டைன் குளோரினேட்டட் ஸ்விம்மிங் பூல்ஸில் தான் இது பண்ணணும். இதையும் மீறி இல்லை எனக்கு கண்டிப்பாக இந்த தண்ணியில் குளிக்கணும்னு இருந்ததுன்னா நோஸ் கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிவென்ஷன் தான் பெஸ்ட் வே இந்த நோயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.